உடனே இங்கிருந்தே விரிஞ்சுட்டார் வாழ்க்கை பருவத்தை. மாணவர்கள்லாம் உற்சாகமா கிளம்பிடுது. அபாரமான யுத்தம். பெரிய வீரால் எல்லாரையும் ஒரே அடியாக வரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள் வானவர் தெரியுங்கள். இதை கண்டு இந்திரஜித்து பயந்து என்ன பண்ணினார், ராமலட்சுமணால் இல்லாத இடத்துல யுத்தம் பண்ணினார். ஹனுமான் பிரபதிகளாக வீரால் இருக்கிறாங்க. யுத்தம் பண்ணி இந்திரஜித்து அப்படி பாதி யுத்தத்துல காணுமேன்னு பாக்குறாள். உடனே தேர்ல வரான், சீதையை வச்சுன்னு வரான் தேர்ல. ஹனுமார் கண்ணால் ஜலமற்று உட்கார்ந்து இருக்காள். இந்திரஜித்தனுடைய பேர்ல உடம்பெல்லாம் அழுக்கு, ஒரே வஸ்திரம், கண்ணால ஜலம். என்ன இப்படி பாப்பி சீத்தையை தூக்கிட்டு வரான தேர்ல நினைச்சாள். கத்தி புரியாத தலை பின்னல பிடிச்சுன்னு ஓங்கி ஓங்கி அடிச்சாள். அடிச்ச போது ராமா ராமான்னு கத்தராளாம். ஹனுமார் தவிச்சு போட்டாளாம். சுமங்கலி பின்னல கை போட்டுட்டானே பாவி, என்னமோ ஆபத்து வந்து விட போறதே தேசத்துக்கு. சுமங்கலிகள் கல்லைகளை வரப்படாதே. கிரோஷந்தி ஒரு சுமங்கலியை கண்ணு கண்ணீருமா பண்ணி சம்சாரத்தை தள்ளி வைக்கிறது அப்படி எல்லாம் பண்றான் பாருங்க. அவன் ஆத்துக்கு வந்தா வெள்ளம் கூட கொடுக்க கூடாது. அவனுக்கு கொடுக்குறவனுக்கு பாப்போம். அவன் சம்சாரத்தை சேர்த்துக்கலன்னா அவனை காரணம் இனிமே பாப்பி வேற இல்லவே இல்லை. அக்னி சாட்சியமா விவாகம் பண்ணின பத்னி கண்ணுல ஜலம் வரப்படாது. மகாபாரதத்துல சொல்றான், அவன் கூடி எப்படி அழும் பின்னாடிங்கிறார் அவன் குடும்பம். அதை பத்தி நினைக்கிற போதெல்லாம் பயமா இருக்கு. சாஸ்திரங்களை பாக்குற போது இப்படி கோஷந்தியும் ராமராமேக்கு மாயையா எதிர்காமரசே. வால்மீகி பக்தால் கவலைப்பட போறாளேன்னு நிஜ சீத்தையிலே மாயா சீத்தை. பயப்படாதீங்கோ மாயையா யோகிதாமரசே. உடனே கிம் சமர்த்திதம் அசேதி. ஹனுமான் நினைச்சாரா என்ன நினைச்சு இப்படி பண்ணான்னு. உடனே பாபி ஸ்ரீஹத்தீடா வாழ்நாண்டா தேசம் போயிடலான்னு ஆளா. ஏன் உங்க ராமன் வந்து காட்டடாவசம் பண்ணலையா அது காட்டானா. பசுமாட்ட ஒருத்தன் அடிச்சானா ஏண்டா அடிக்கிறேன், நான் நீ எலிப்பறையில எலிய பிடிச்சேன்னு கண்டா எப்படி அது மாதிரியா கட்டலாமா? நீ தோட நீங்க கத்திரிச்சே வாலேன்னு சொல்லலாமோ? மோதேகம் சாதுரப்பி விஷ்டிக சர்பஹத்தியா. சன்னியாசிமா கொண்டு பாம்பு வந்துட்டா தொழில் வந்துட்டா அடின்னு சொல்லிட்டு அண்ணன் போய் நாராயண நாராயணாங்கிறார். அதனால சந்தோஷப்படுறாள். அடிச்சுக்கிட்டியாங்கிறா அடிச்சுக்கிட்டேங்கிறா அப்போ க்ஷேமம் மாதிரி போய் போடாங்கிறார். அதனால மோதேகம் சாதுரப்பி விஷ்டிக சர்பஹத்தியா. சாதுக்கள் மூக்குன்னு சந்தோஷப்படுவாள். அவன் அதை கொண்டுவிட்டா அதுக்கப்புறம் இனிமே இந்த ஜென்மா இல்லையா, அவன் பாம்பு ஜென்மா வராது, அதுக்கு தொழில் ஜென்மா வராது, அப்படி ஆயிடும். அதனால இப்படி சாதகை வளம் பண்ணானே உங்க ராமன் கேட்கறான். அவன் அசத்து உலகத்தெல்லாம் பயமுறுத்தினா. அதுக்கு இப்ப சீதை என்ன பண்ண, எதுக்கா நீ இது பண்ற இப்படி சொன்னான். உடனே யஜ்ஞோபவீத மார்க்கேன சின்னா தேன தபஸ்வி. இந்த பூனை போட்டுக்கிற வழியா இடது தோல் வழியா அப்படி குறுக்கா வட்டி கேள்வி சொல்லிவிட்டான். மாயா சீதையே நெஜ சீதைன்னு நினைச்சிருந்து ஹனுமார் முதலிய வீரால் கோடி கோடி மாணவர்கள் அழுதுகிண்டு ராமனிடத்துல வந்தாள். சுவாமி 10 மைல் கண்ணல இருக்காள். எல்லாம் அழுதாள். என்ன அழறேன்னார். அவன் ஆரம்பிச்ச காரியம் மூடா போட்டு ராமான்னாள். என்ன புரியலையேன்னாள். சீதையை கொண்டு விட்டா இந்திரஜித்துன்னு விட்டாள். சுவாமி அப்படியே கீழே வந்துட்டாள் மூச்சையா. லட்சுமணனும் கீழே விழுந்து பிறண்டு அழுதாள்.